தவறு இல்லாம செய்யணும். ம். கம்யூனிகேட் பண்ணணும். தப்பு மட்டும் இல்ல. தப்பு இல்லாம படிக்கிறது மட்டும் செய்தி இல்ல. அத வந்து மக்கள்ட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கான ஏற்ற இறக்கம், சரியான குரல் பாவனை, இது எல்லாமே இருக்கணும். அதுக்கு தயார்படுத்திட்டு போணும். நிச்சயமாக செய்தி முடிச்சுட்டு வந்த பிறகு, முதல் நாள் செய்தி முடிச்சுட்டு வந்த பிறகு, ஏதோ ஒரு நம்ம கனவுலேருந்து வந்து இறங்கியிருக்கோம். நம்ம வேற ஒரு உலகத்துல இருக்கோங்கிற மாரியான ஒரு மனநிலை ரொம்ப நேரம் இருந்துச்சு. ஏன்னா ஆன் லைவ், லைவ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட் இருக்கு. அதுவும் ஒரு 10 நிமிஷ செய்திகள, வெவ்வேறு விதமான செய்திகள நம்ம மக்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், கேமராமேன் இருக்காங்க, இருட்டுல தான் இருக்காங்க. நமக்கு இருக்காங்களா இல்லன்னு கூட தெரியல. கேமராவும் இருட்டுல தான் இருக்கு. அந்த கேமரா பார்த்து படிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அப்போ டெலிபிராம்டரும் இல்ல. நம்ம கையில இருக்கிற பேப்பர் வச்சு தான் படிக்கிறோம். பேப்பர்ல டைப் அடிச்சு இருக்கும். அத கரெக்ட்டா பார்த்துட்டு படிக்கணும். ஆமா. எந்த ஒரு மிஸ்ஸும் பண்ண முடியாது. ஆனா கேமராவும் பார்க்கணும். ஒரு பேப்பர் குடுத்து படிக்கிறோம்னா, கேமராவும் பார்க்கணும். அப்பதான் மக்கள் நம்புவாங்க. எத்தனையோ அத செய்து முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சவால் நிறைந்த பணி தான்.